ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டிக்குள்ளே வந்து நம்ம பாண்டா எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க கூட இருக்கணும் காப்பாற்றிட்டு சரி வா இங்கேருந்து சீக்கிரம் போனோம். நம்ம சுகுணா வந்து நம்ம யூஜியை வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டான். கோஜாவும் இல்லை, இப்போ நாம் தான் அவனை போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயங்கரமாக வந்து சரி லேட் ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி நான் அங்கே வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லேருந்து அங்கேருந்து டோக்கியோ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க தம்பியும் இங்கே தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவன் வந்து எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. யூஜி இட்டடோரி என்னுடைய பிரதர், நான் அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே எங்கள் கெட்டோ வந்திருப்பான் இல்லையா, பேசிட்டு கெத்தோ அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தோ என்ன சொல்லுவேன்னா, இங்கே பாரு, இங்கே இவன் யார் தெரியுமா, இவனும் ஒரு அனமோசோ சுகிகாமி தான், இவனும் ஸ்டார் பிளாஸ்மா தான். அப்போ தான் இவனுக்கு புரியுது நம்ம மகித்தோக்கு நானும் வந்து மனுஷங்கள்லேருந்து வந்தவன் முக்கிய அந்த யாருக்கிட்டேருந்து வந்திருப்பானா நம்ம யூஜி இட்டடோரி இருக்கா இல்லையா, அவனுடைய அந்த பேட் வைப்ரேஷனை தான் வந்து இவன் மகிதாவா அங்கே மாறியிருப்பான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சுகனாவுடைய வெசிலாக இருக்கிற நீ இருந்தாலும் சரி, நீ ஹியூமனாக இல்லை நீயும் ஹியூமனில் தான் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்டார் வெசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இவனை மட்டும் சாப்பிட்டான் அப்படின்னா பயங்கரமாக வந்து எல்லா வகையான சிகிகாமிஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாற்றக்கூடிய அந்த பவர் வந்துடும். அவனையும் கொஞ்சம் அன்லாக் பண்ணாமல் தான் இருந்தேன், ஆனால் அவனை ஃபுல் அன்லாக் பண்ணி எவால்யூஷன் ஆடி வச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் உன்னதாண்டா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை டென்சிட்டி கர்ஸ் எனர்ஜியை வந்து நீ உருவாக்கியிருக்க, அதுக்கு உங்கள்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டக்குன்னு முடிக்கிடுவான். முழங்கின உடனே இவனுக்கு அள்ளு விட்டுரும், என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது முக்கியமாக ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கிற சுகுகாமியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இவனால். அதனால தான் ஸ்டார் பிளாஸ்மாவை வந்து இது பண்ணியிருப்பான். ஸ்டார் பிளாஸ்மான்றது இங்கே மகிதோவும் தான். மகிதோவை வந்து இப்போ சாப்பிட்ட வச்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுகிகாமியும் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவனால் அதை சமனம் பண்ண முடியும். எல்லாருக்கிட்டேயும் வந்து அவன் வந்து இது பண்ணியிருப்பான். எல்லாரையும் வந்து இப்போ பண்ண வச்சு இங்கே எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே வந்து பின்னாடி வந்து தாக்க வந்திருப்பா. யார், நம்ம பழைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அதாவது கீதாவோட ஃப்ரெண்டு, அவளும் பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தோடனே எல்லாருக்கும் பயங்கரமாக சண்டை போகும். காசுக்கா பேசேன்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணுங்க உன்னை ஏண்டி வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. இங்கே யூஜிக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கோம். இங்கே பாண்டா வந்துடுவாங்க, எல்லாருமே வந்துடுவாங்க. ப்ரெசன்ட் ரூம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். சுகுரோகித்தோ இங்கே கோஜோவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியும் கோஜோவை வந்து இவன் தான் வச்சுருக்கான் அப்படின்றத. அப்போ தான் ஒன்று எல்லாருமே வந்து யோசிக்குங்க, நரிட்டோசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்கே எல்லாருமே வந்துடுவாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போதே வந்து சரி எப்படியாவது கோஜாவை நம்ம இது பண்ணிட்டுருக்கோம், இவனுடைய பாடி ஒன்றா கெத்தோவாக இருக்கலாம், ஆனால் இவன் கெத்தோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல ஆரம்பிப்பான். இவன் பேர் கேமோன்றது ஒரு வகையான கர்ஸ், அதாவது அந்த கர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, பழைய காலத்தில் வாழ்ந்தது. இதுதான் வந்து மற்றவங்கள எது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தின்னுட்டு இருப்பாங்க. அதாவது இவனுடைய பசங்க தான் வந்து நொரிட்டோரி இன்னுவாங்க இல்லையா, அந்த நொரிட்டோரியோட பசங்க தான் வந்து இவங்க. யூஜி இட்டடோரியும் நம்ம கெமமோடைய பையன்தான். அப்போது என்னுடைய அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே மேனிப்புலேஷன் பண்ணி நீ தானே எங்களெல்லாம் உருவாக்கின, இருந்தாலையும் என்னுடைய பிரதரான யூஜி இட்டடோரியை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. தெரிஞ்சிருச்சா, இருந்தாலையும் நீ என்னுடைய பையனை என் பக்கம் வந்துடுவேன்னு பார்த்தா, இல்லை நான் உன் பையன் உன் பக்கம் வரமாட்டேன், என்னுடைய அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நீ தான் மேனிப்புலேட் பண்ணி கொல்ல வச்சுருக்க, அதனால் வந்து நான் உன்னை கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டேன், என்னுடைய பிரதரை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இப்போ கெத்தோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கெத்தோ கூட பயங்கரமாக வந்து எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் கெத்தோ வந்து பயங்கரமாக கெத்தா ஒண்டியாக நின்று எல்லாரையும் வந்து
பொழந்து கட்டிகிட்டு இருக்கான். அதே போல் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு வந்தான் இல்லையா, அவனையும் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். என்னுடைய பிரதரை தொடணும் அப்படின்னா என்னை தாண்டி போய் தொட்றா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பயங்கரமாக பேச பாண்டா வந்து இங்கே யூஜிக்கிட்ட கேட்குது, எப்பா இவன் வந்தான் இல்லையா, இவனும் உன்னுடைய எதிரி தானே நினச்சேன், ஆனால் இப்போ உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறான், அது மட்டும் இல்லாமல் பிரதருன்னு சொல்கிறான், உன்னுடைய அண்ணனும் வேறு சொல்கிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா, நீ வேறு சும்மாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே எல்லாரையும் வந்து ஐஸால் வந்து உரைய வச்சிடுறாங்க. உரைய வச்சுட்டு இருக்கும்போதே, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட, யூஜி யூஜி என்னை ஒரு முறையாவது அண்ணான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல, டே அமைதியாக சண்டையே போடுறா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் காமெடி பண்ணிகிட்டு இருப்பானுங்க 2 பேரும். அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம கெத்துவ சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்கே ரிமெம்பர் பண்ணு, எல்லாத்தையும் லாங் முன்னாடி பாரு, முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இந்த பக்கம் இவன் வந்து மிகப்பெரிய ஒரு கரிசை போட்டு அப்படியே வந்து முடிக்கிறான். கெத்த உடம்புல இருக்கக்கூடிய கீமோ. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கீமோவை அழிப்பாங்களா, என்ன நடக்குது, ஈஜி அழிப்பானா அப்படின்றத பார்ப்போம். பாய்.